தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர்கள் நற்பணி நல சங்கம் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் பசியில்லா தமிழகம் அமைப்பின் சார்பாக மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர்கள் நற்பணி நல சங்கம் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் பசியில்லா தமிழகம் அமைப்பு இணைந்து கோவை காந்திமா நகர் பகுதியில் உள்ள FCI குடோன் அருகே தொழிலாளர்களுக்கு மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நற்பணி நலசங்க நிறுவன தலைவர் டாக்டர் சரவணன் தலைமை தாங்கினார். முன்னதாக தொழிலாளர் பெயர் பலகைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நீண்ட வரிசையில் காத்திருந்த தொழிலாளர்கள் சிற்றுண்டியை பெற்றுக்கொண்டு தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்த பகுதி மட்டுமின்றி கோவை மாநகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர் பிரிவின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களும் உணவுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. குறிப்பாக சரவணம்பட்டி பகுதியில் அசைவ உணவுகள் சுமார் 200 தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணி கோவை மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம், ஆவாரம்பாளையம் பகுதி தலைவர் நாகராஜ், காந்திமா நகர் தலைவர் ரத்தினம், கிருஷ்ணன், முத்து, விநாயகபுரம் பகுதி தலைவர் அரவிந்த், ஆட்டோ ஓட்டுநர் பிரிவு மாநகர தலைவர் இசக்கிராஜன், கட்டடப் பிரிவு கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த தலைவர் ஈஸ்வரன் மற்றும் சங்கத்தின் அங்கத்தினரான பிரபு, அஜித்குமார், ஆனந்த், விஜி, ரமேஷ், கண்ணன், சிவதாஸ், ஈஸ்வரன் உள்ளிட்ட பலரும் இவர்களுடன் அப்பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.